சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ சினிமா கதைப்போம் நிரஞ்சன். ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி பேசுவோம். ஹேஷ்டேக் கம்பேக் யுவன், ஹேஷ்டேக் கம்பேக் யுவன் அப்படின்னு பல வருஷமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போவும் எங்கேயாச்சும் ட்விட்டரில் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஜிஎம் கிங், யங் மாஸ்ட்ரோ அப்படின்னு அழைக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஓஜி, அதனால் அவருக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்திருக்க மியூசிக் டைரக்டர் கூடலாம் அவரை கம்பேர் பண்ணுறாங்க. இவர் அவங்களாம் தாண்டிட்டாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதை பார்க்கும்போது தான் சரி, யுவன் யாரு அப்படின்னு புரிய வைக்கணும், இந்த ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் புரிய வைக்கணும், தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. 1997 சரத்குமாரோடைய அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகுது. அதில் தான் டெபியூட் ஆகுறாரு. அதுக்கு அடுத்த வருஷமே சூர்யாவுடைய பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் பண்றாரு. அதில் பாடல்கள் செம்ம ஹிட்டு. இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்குது. யார் அது, ஒரு சின்ன பையன் மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக இருக்காரு, ஒரு செகண்ட் தேர்டு படத்துலேயே இந்த அளவுக்கு ஒரு ஆல்பம் கொடுக்குறாரு அப்படின்னு இண்டஸ்ட்ரி திரும்பி பார்த்துச்சு. இப்போ நம்ம சாய் அபியங்கர் பற்றி நம்ம பேசுகிறோம். அவருக்கான ஒரு ரிசப்ஷன் இருக்குல்ல, அது அப்போவே யுவன் வாங்கிட்டாரு 1998-99 அதுக்கப்புறம் 2000 மிகப்பெரிய படங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தீனா, நந்தா, மௌனம் பேசியதே, துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இளையராஜா, ரஹ்மானுக்கு அப்புறம் யுவன் தான் பார்த்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் யுவன் எதுக்காக இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாருன்னு அவரே ஒரு பேட்டியில சொன்னாரு. இளையராஜா கோலிச்சிட்டு இருக்காரு. 1975 இப்போ வரைக்குமே இளையராஜாவுடைய பாடல்கள் எங்கேயுமே அழியலை, இனிமே சூப்பரா போயிட்டு இருக்கு. இனிமே அந்த ஒரு பாடல்கள் எடுத்து போட்டா இந்த படம் ஹிட் ஆகும், காபிரைட் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே அந்த 1990s ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர் வராரு. முதல் படத்திலேயே அடிச்சு நொறுக்கிறாரு. அந்த கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக் கொண்டு வராரு. பாடல் எல்லாமே ஹிட்டு, நேஷனல் அவார்டு. ரஹ்மான் மேல எல்லா மீடியா அந்த பக்கம் திரும்புது. அந்த வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சி இவருக்கான வாய்ப்புகள் ஏறுது. ரஹ்மானுக்கான வாய்ப்புகள் நிறைய வருது. நிறைய படங்கள் பண்றாரு. புது புது டைரக்டர்ஸ் கூட கொலாப் பண்றாரு. பாலச்சந்தர் சாருக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு, அதனாலதான் ரஹ்மானை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே மணிரத்னம் சார் தொடர்ந்து இளையராஜா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பிரேக் எடுத்து ரஹ்மான் கூட டிராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வரைக்குமே ரஹ்மான் கூட தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஐயோ நம்ம அப்பாவோடைய லெகசி எங்க விட்டு போச்சே, அது விடக்கூடாது, நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும், நம்மளாலையும் இசையமைக்க முடியும் அப்படின்னு ஒரு கீபோர்ட்லாம் கற்றுக்கிட்டு ஏதாச்சும் உள்ள வந்தது யுவன் சங்கர் ராஜா. ரொம்ப நம்ம மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கேயுமே அவர் வரல. அப்பாவுடைய பேரை காப்பாற்றணும், அந்த லெகசி கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவர் தான். ஆனால் மியூசிக் மேலே உண்மையிலே ரொம்ப ஆர்வம் கொண்டு வந்தவர் தான் கார்த்திக் ராஜா அவர்கள், பவதாரணி அவர்கள். சிங்கர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிங்கர் அப்படி போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே ஒரு பெரிய பிரேக் கிடைக்கல அவங்க ஃபேமிலிக்கு. இளையராஜாவுடைய தம்பி கங்கை அமரன் அவர் இருக்காரு. அவருடைய பாடல்களுமே சூப்பரா இருக்கும். அவருமே மியூசிக் பண்ணுவாரு, லிரிக்ஸ் எழுதுவாரு, டைரக்டர் எல்லாமே இருந்துமே இளையராஜாக்கு அப்புறம் இவர் வரல அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு. அதை யுவன் பூர்த்தி பண்ணிட்டாரு. அந்த ஆஃப்லைன் ஃபேன்ஸ் கிளப், ரசிகர் மன்றம் அப்படிங்கறதெல்லாம் இளையராஜாக்கு வச்சிருந்தாங்க. நீங்க எல்லா பக்கமுமே பார்க்கலாம். தேன் நிலா இளையராஜா ரசிகர் மன்றம், இளையராஜா ராஜாக்கள், இந்த மாதிரி நிறைய ரசிகர் மன்றம் இளையராஜாக்கு இருந்துச்சு. 90s பீரியட்ல எல்லாமே வச்சிருந்தாங்க. இந்த 2000 வரும்போது யுவனுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யுவனுடைய பாடல்கள் அந்த அளவுக்கு தாக்கம் கொடுத்துச்சு. அதனால யுவன் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. முக்கியமா இந்த யங் ஹீரோஸ் எல்லாத்துக்குமே யுவன் தான் பாடல்கள் மூலியமாவே ஹிட் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். துள்ளுத இளமை, தனுஷுடைய முதல் படத்துல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே இவர் அந்த கொலாப் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட். விஷாலுக்காகட்டும், சிம்புக்காகட்டும், சூர்யாக்காகட்டும், அஜித்காகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே இவனுடைய படங்கள் மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சது. இவங்களுடைய கொலாபரேஷன் வந்தாலே பாடல்கள் செம்ம ஹிட்டு. படம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலுமே யுவன் பார்த்துப்பாரு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 மிகப்பெரிய ஹீரோக்களா இப்போ வந்துகிட்டு இருக்காங்க, தனுஷ் அண்ட் எஸ்டிஆர். இவங்களுடைய கெரியர் தூக்கிட்டதே யுவன் அப்படிங்கிறது தான். இது நான் சொல்லல, இது அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா யுவன் சார் மூலியமா தான் இவங்க பாடல்கள் பாடுறாங்க. தனுஷ் ஒரு சிங்கரா இப்ப சூப்பரா பாடுறாரு அப்படின்னா அதுக்கு யுவன் தான் காரணம். சிம்பு ஒரு சிங்கரா சூப்பரா பாடுறாருன்னா யுவன் தான் காரணம். சூர்யாவும் கூப்பிட்டு ஒரு பாடல் அஞ்சாம் படத்துல பாட வச்சிருப்பாரு. கார்த்தியும் கூப்பிட்டு ஒரு பாடல் பாட வச்சிருப்பாரு, பிரியாணி பார்ட்டி. இந்த படத்துல எல்லாம் இவர் தான் சிங்கரா அறிமுகப்படுத்துறாரு. ஏகே கிட்ட அந்த வேலை நடக்கல, ட்ரை பண்ணல. யுவன் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ்ட்ரீம் போவாரு. என்னன்னா, நீங்க ஃபோக்கா கொடுங்க, கிராமத்துக்கு பின்னணி கொண்ட ஒரு படமா நான் போடுறேன் அப்படின்னு சூப்பரா இறங்கி அடிப்பாரு. ஃபோக்ஸ், அந்த கிராமிய பின்னணி படங்கள், கிராமிய கலைகள் கொண்ட ஒரு படங்கள் எல்லாமே நான் பண்ணுவேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா கிளாசிக்க ஒரு பிஜிஎம் வேணும், கிளாசிக்க பாடல்கள் வேணும், பில்லா மாதிரியான படங்கள், இதுவும் நான் பண்ணுவேன். கட்டுறது தமிழ் மாதிரி ஒரு ட்ரையான படம், பாடல்கள் தான் அந்த படத்துக்கு ஒரு உயிர் மீச்சா இருக்கும், பிஜிஎம் தான் தூக்கி விடணும் அப்படின்னாலுமே அவர் பண்ணுவாரு. மச்சக்காரன் ஒரு படம் வந்துச்சு, ஜீவன் நடிச்சிருப்பாரு.
அந்த பாடல்கள்னால தான் அந்த படமே வந்து கொஞ்சம் வெளியே தெரிஞ்சது. அப்படியும் வந்து படம் ஃப்ளாப் தான். ஆனால் யுவன் தான் வந்து படத்தை வந்து காப்பாற்றினாரு. ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இருப்பார், ஓப்பனிங் சாங் இளையராஜா போட்டார் அப்படின்னா படம் வந்து ஹிட்டு. அவர் டேட் வாங்கிட்டு தான் வந்து ப்ரொடக்ஷன் படமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரொடியூசர்லாம் கியூவில் நிற்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ப்ரொடியூசர்ஸும் சொல்லியிருக்காங்க, அவருடைய கால் ஷீட் வாங்கிட்டு நாங்கள் படத்தை ஆரம்பிப்போம், ஹீரோ கால் ஷீட் வாங்கிட்டு அப்படின்னு. ஒரு கட்டத்தில் வந்து யுவனுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, யுவன் சாருடைய கால் ஷீட் வாங்கிட்டு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து பெரிய படம் சின்ன படம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு சின்ன படத்துக்கும் போய் பண்ணுவார், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களுக்குமே பண்ணுவார். அவர் மங்காத்தான்னு ஒரு ஆல்பம் தராரு, அதுவுமே செம்ம ஹிட்டு. ஆனால் எங்கேயுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே இல்லை, ஒரு தேசிய விருது கிடைச்சது இல்லை. இது நிறைய பேர் ஆதங்கப்பட்டு கேட்டிருக்காங்க, இருந்துமே கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இசையமைப்பாளர் எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. விஸ்வாசம் படத்துக்கு இமான் அவர்கள் வாங்குறாரு, வாத்தி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வாங்குறாரு. எல்லாருமே டிசர்விங் தான். ஆனால் இவர் எடுத்துக்கிட்டோம்னா இவர் ஓஜி, இவர் பண்ணாத ஆல்பம்ஸே கிடையாது. இவர் பருத்திவரனுக்கே வாங்கியிருக்கணும், அதுக்கே ஏன் தரல அப்படின்னு தெரியல. இளையராஜாவுடைய டச் வந்து இவர் பாடல்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் இருக்கு, அவருடைய பையன் தானே, அவருடைய சாயல் இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஷாண்ட்ரால்டன் வந்து மியூசிக் போடுறாரு, அதுலேயே வந்து இளையராஜா டச் வந்து லைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்ம எங்கேயோ கேட்டிருக்க மாதிரி ஃபீல் வரும். ஜிவி பிரகாஷுடைய பாடல்கள் இப்போ வந்து இட்லி கடை படத்துலையும் கூட ஃபுல்லாமே இசைஞானி இளையராஜாவுடைய டச் மட்டும்தான் இருக்கும். அங்கேருந்து அந்த மெட்டிக்கல் எடுத்து இங்கே போடுற பாடல்கள் தான். தனுஷே வந்து மிகப்பெரிய இளையராஜாவுடைய ஃபேன். அவரு சிங்கரான முக்கியமான காரணமே யுவன் அப்படிங்கிறது தான். யுவன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓஜி மிகப்பெரிய ஆளாக இருந்தவர். பிரியாணி படம் 100வது படம் ஒரு 4 பெரிய மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு பாட வைக்கிறாரு. ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டருக்குள்ள மிகப்பெரிய கிளாஷ் இருக்கும், நான் இங்கே வந்து பாட மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 4 பேர் வந்து பாடினாங்க, படம் பெரிய அளவுக்கு போடல. பிரியாணியிலே வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டிலாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் அஞ்சான ஒரு கம்பேக் கொடுத்தாரு, எங்கேயுமே குறையில, எல்லா பாடலுக்குமே ஹிட்டு கொடுப்பேன்ட்டு எல்லா பாடலும் ஹிட்டு. ஓப்பனிங் சாங் ஆகட்டும், ஃபோக் சாங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், கிளைமேக்ஸ் சாங் ஆகட்டும், ஒரு மஜாவாக ஒரு குத்துப்பாட்டு வேணும் அப்படின்னாலும் யுவன் போடுவார். ஒரு சென்டிமெண்ட்டாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னாலும் யுவன் போடுவார். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் போய் சேராது இந்த பாடல்கள் இருக்குது, புதுப்பேட்டையில் இருந்தது, திரும்ப ஸ்டார் படத்தில் ரீக்ரியேட் பண்ணாங்க. இந்த பாடல் வந்து நிறைய பேர் வந்து இனிமேல் ரிப்பீட் மோடில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டிஃபைல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ளே பண்ண சாங் இந்த சாங் இருக்கும் இவனுடைய கெரியர்லேயே. இன்னொரு பாடல் இருக்கு, கான்சர்ட்ல யுவன் பாடியிருப்பாரு, அதுவுமே மிகப்பெரிய ஹிட்டு. யுவன் பாடல்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒரு பெயின் கில்லர் சாங்ஸா. இளையராஜா எப்படி ஒரு சாங்ஸ் மூலியமா கியூர் பண்ணாரோ அந்த மாதிரி யுவனுக்கான ஓஜி கன்னிஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே கம்பேக் கொடுங்க யுவன், கம்பேக் கொடுங்க யுவன் நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா அவர் கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா ஆல்பம் ஹிட் கொடுத்தவர், ஒரு வருஷத்துல 10 படங்கள் வந்து ஹிட் கொடுத்தவர், இப்போ ஒரு பாடல் ஹிட் கொடுக்கறக்கே வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன்னா அடுத்த தலைமுறை இசையமைப்பாளர்லாம் வந்துட்டாங்க, வேற வேற லெவலில் அந்த மாடர்ன் மியூசிக் எல்லாமே உள்ள வந்துருச்சு, யூரோப்பியன் மியூசிக்லாம் உள்ள வந்துருச்சு. அப்படிங்கும்போது யுவன் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும். அடுத்து வந்து 2 படங்கள் வச்சிருக்காரு, ஜீவா 47 ராஜேஷ் காம்போட ஒரு படம் பண்ணுறாரு, STR 50 தேசிங் பெரியசாமி, சிம்பு யுவன் அப்படின்னாலே நல்ல ஒரு ஓஜி காம்போ தான். கண்டிப்பாக இதில் ஒரு கம்பேக் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் இவருக்கு ஒரு பெரிய நேஷனல் அவார்டோ பெரிய ஒரு ரெகக்னைசேஷன் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பேசலாம். யுவனுடைய ஓஜி யுவன் கணேஷ்க்கு வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.